தோல்விகளுக்குள்ள விசுவாசிக்கணும், குறைவுகளுக்குள்ள விசுவாசிக்கணும். உங்கள் பிரச்சனைகளையோ உங்கள் போராட்டங்களையோ உங்கள் கஷ்டங்களையோ உங்கள் குடும்ப வாழ்க்கையை நினச்சி நீங்கள் இனிமேல் கலங்கக்கூடாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்துட்டார். இப்போ எங்கள் வீட்டு சாவியை கொடுத்து இங்கே இருந்து நான் ஆஷாவை அனுப்பிடுறேன், என் வீட்டுக்கு போமான்னு. எங்கள் வீட்டுக்கு போகும்போது நீ கவலையோடு போவியா? ஐயோ வீட்டை எப்படி திறப்பேன் கவலையோடு போவியா? ஏன் போக மாட்டேன்? வெரி குட். சாவி இருக்குல்ல, அல்லேலூயா. சாவி இல்லைன்னா தான் நான் பயப்படணும். அதே மாதிரி விசுவாசம் இல்லைன்னா தான் நம்ம பயப்படணும். விசுவாசம் எனக்குள்ளே இருக்கிறது. ஏன் இது நடக்கலை பாஸ்டர், இதுக்கு இவன் தான் காரணமா அவன் தான் காரணமான்னு யோசிக்க கூடாது. கர்த்தர் நினைச்சா செங்கடலே ரெண்டா பழந்துருவாரு. எவனா இருந்தா அவனையும் ரெண்டா பழந்து உங்களை நடத்திட்டு போயிடுவார். அவரால் முடியுங்க. நீங்க எல்லாம் எங்க தப்பு பண்றீங்க தெரியுமா? பாஸ்டர் அவங்க தான் என் ஆசீர்வாதத்துக்கு தடை, பாஸ்டர் இவங்க தான் என் ஆசீர்வாதத்துக்கு தடை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ விசுவாசிக்காததான் ஆசீர்வாதத்துக்கு தடை.